குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. ஆண்டவரே ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே, ஆண்டவரே ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லையே. பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்வார், 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 அமைதியின் நீர்நிலைக்கு அழைத்துச் செல்வார், அமைதியின் நீர்நிலைக்கு அழைத்துச் செல்வார், பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்வார், பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்வார், அமைதியின் நீர்நிலைக்கு அழைத்துச் செல்வார், அமைதியின் நீர்நிலைக்கு அழைத்துச் செல்வார். ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்ப தம் பெயர் கேட்ப தம் பெயர் கேட்ப தம் பெயர் கேட்ப நீதி வழி நடத்திடுவார், நீதி வழி நடத்திடுவார். எனக்கேதும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. கரங்களை தட்டி எனக்கென்றும் குறையில்லையே. வழக்கரம் உயர்த்தி குறையில்ல 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 எனக்கேதும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஜெபிப்போமா? ஆண்டவரை தேடும் எனக்கு குறையில்லை, அவர் என் மெய்ப்பராக ஆயராக இருக்கிறார், எனக்கு குறையில்லை குறையில்லை குறையில்லை, அவர் எனக்கு குறையில்லை. அன்பு தந்தையே இறைவா, உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்மை உற்று பார்க்கிற பிள்ளைகள் வாழ்வில் குறைவில்லை. திருப்பாடல்கள் 34:10 படி சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் உம்மை தேடுவோர் வாழ்வில் நன்மைகள் குறைவுபடுவதில்லை. திருப்பாடல் 23:1 படி ஆண்டவர் என் நாயர், எனக்கு குறையில்லை. அதை நாங்கள் உள்வாங்குவோமாக, வாழ்வாக்குவோமாக. ஆமென், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களை, யாராவது ஒருவர் விவிலியத்தில் இருக்கிற இந்த பகுதியை எடுத்து வாசிக்க போகிறீர்கள். மைக்கில் வாசிங்க.
லூகாஸ் நற்செய்தி 19வது அதிகாரம் 1-10 வரை. அந்த மேலே இருக்கிற தலைப்பை வாசியுங்கள், அதற்கு கீழே இருக்கிற பகுதியை வாசியுங்கள். ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செய்தி இது. பல இடங்களில் இதை பகிர்ந்திருக்கிறேன். இன்றைய நாளில் ஆண்டவர் உணர்த்தினபடினால் இந்த பகுதியை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். லூகாஸ் நற்செய்தி 19வது அதிகாரம் 1-10 வரை அதனுடைய தலைப்பை வாசிங்க. வாசித்துவிட்டு பகுதிக்குள்ளாக செல்லுவோம். இயேசுவும் சக்கேயுவும். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாக இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்டு யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காய் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஒரு அழகான தலைப்பு இருக்கிறது, இயேசுவும் சக்கேயுவும். இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க ஆசை. இயேசு அப்படின்னு சொன்னா அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. மீட்பர். வெரி குட். இயேசு என்றால் மீட்பர். விவிலியத்தில் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் மனிதரை பாவங்களிலிருந்து மீட்பார், விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. 23வது வசனத்தில் அவர் இம்மானுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இயேசு என்றால் மீட்பர். மகிழ்ச்சி. சக்கேயு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சக்கேயுனா என்னது? குட்டையான மனிதன். நான் அவன் சைஸையா கேட்டேன். அன்புக்குரியவர்களை, இயேசு அப்படின்னு அவர் நெட்டையா இருப்பார், உயரமா இருப்பார், முடியெல்லாம் வைத்து இருப்பார், அப்படியா சொன்னீங்க? சக்கேயு என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. வரி தண்டுபவர். நீங்க இயேசு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா கார்பென்ட்ரி வேலையா செய்தார்னு சொன்னீங்க. நான் அவருடைய வேலையை கேட்கவில்லை. சக்கேயு அப்படின்னு சொன்னா உண்மையான, தூய்மையான என்பது பொருள். நன்றாக கவனியுங்கள். சக்கேயு பெயரில் உண்மை, சக்கேயுவின் பெயரில் தூய்மை. ஆனால் சக்கேயின் வாழ்வில் உண்மையும் இல்லை, தூய்மையும் இல்லை. நான் கத்தோலிக்க கிறிஸ்தவள் என்று சொல்வது முக்கியமல்ல, நான் ஆண்டவருக்குரிய ஒரு மகன் என்று சொல்வது முக்கியமல்ல, நான் அவருக்குரிய வாழ்வில் வாழ்கிறேனா என்பது மிகவும் மிகவும் முக்கியம். சக்கேயுவின் பெயரிலே தூய்மை, சக்கேயுவின் பெயரிலே பரிசுத்தம். ஆனால் சக்கேயு வாழ்வில் இது இல்லை. இந்த மனிதன் இயேசுவை தேடி சென்றான். யாரெல்லாம் இன்றைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அடேங்க அப்பா, எல்லாரும் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? நாம் எல்லோரும் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். விவிலியம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஆமோஸ் புத்தகம் 5வது அதிகாரம் 4, 6, 14 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4, 6, 14 பார்க்கிறோம், நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள்.
யாரெல்லாம் ஆண்டவரை தேடுவார்களோ அவர்கள் யாவரும் வாழ்வார்கள். நான் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்வார்கள். ஆண்டவர் மிக அழகாக சொன்னார் இந்த தேடுதலை குறித்து. காணாமல் போன நாணயம், காணாமல் போன ஆட்டுக்குட்டி, காணாமல் போன ஊதாரி மகனை குறித்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவர் தேடுகிறவர். ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனிதன் விலை உயர்ந்த முத்தை தேடி சென்றானாம். அது கிடைத்தவுடன் என்ன செய்தான்? தனக்குரிய யாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்கினான். இன்னொரு மனிதன் புதையல் இருக்கிற இடத்தை கண்டு கொண்டானாம். தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று அந்த புதையலை வாங்கி கொண்டானாம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், ஆண்டவரை அன்பு செய்கிற பிள்ளைகள் அவரை தேடுவார்கள். சபை உரையாளர் 12:1-2 பார்க்கிறோம். உன் வாலிப நாட்களில் நீ ஆண்டவரை தேடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருத்துதர் பணி 17வது அதிகாரம் 27வது வார்த்தையில் இப்படி பார்க்கிறோம். 17:27 திருத்துதர் பணி 17:27 இப்படி நாம் பார்க்கிறோம். வாசியங்கள் பார்க்கலாம். திருத்துதர் பணி 17:27. எடுத்துட்டீங்களா? திருத்துதர் பணி நல்லா கவனிங்க. கடவுளுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம் தெரியுமா? கடவுளுக்கென்று ஒரு ஆசை இருக்கிறதாம். கடவுளுடைய ஆசை என்ன? மனிதன் தன்னை தேட வேண்டும். நாம் அவரை தேட வேண்டும். தேடணும். எப்படி தேடணுமா? விவிலியம் சொல்லுகிறது, முட்டியாவது மோதியாவது உருண்டாவது புரண்டாவது நாம் அவரை தேட வேண்டும். தேடணும், தேட வேண்டும். தேடுதல் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. நம்மை அவர் தேடி வருகிறார், நாமும் அவரை தேடி செல்ல வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. நீங்கள் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விளையாடுறீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு மரத்தாண்ட போயிட்டு நின்றுட்டு கண்ணை மூடிக்கிட்டு 1லிருந்து 100 வரைக்கும் எண்ணுவாங்க. எல்லாரும் போய் பதுங்கிக்குவாங்க. இவன் என்ன செய்வான்? ஆமாம், இவ போய் கண்டுபிடிக்க பாப்பா இல்லையா? என்ன விளையாட்டு அது? அடேங்கப்பா, நீங்கள் விளையாடுறது உண்டு அந்த விளையாட்டு. காட் பிளஸ் யூ. பாருங்கள், உங்களை போல தான் ஒரு நல்ல பிள்ளை என்ன செய்தான்? அவ கண்ணை மூடி 1லிருந்து 100 வரைக்கும் என்னன்னா எல்லாரும் போய் பதுங்கிட்டாங்க. இவன் தேடி தேடி பார்க்கறான், யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. பின்னாலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்னடி கண்டுபிடிச்சிட்டியா? நாங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறோம். இப்ப ஓடி போனா அதுக்குள்ள அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு சத்தம், கோயிலுக்கு பின்னாடி இல்லையா, கோயிலுக்கு முன்னாடி வந்து பாரு. மறுபடியும் ஓடி போய் பார்த்தாங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆயாச்சு. சோகமா டயர்டா உங்களை போல தான் போய் நின்று உட்காந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு ஆண்டி வந்து கேட்டாலாம், என்ன தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், கவலைப்படாத, நான் சொல்கிறேன், அங்கே பார், இங்கே பார், மேலே பார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரே சந்தோஷம் இவளுக்கு. எங்கெங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னு என்ன செய்திருக்கிறான்? ஓடி போயிட்டு அவங்க பதுங்கி கொண்டிருந்தவர்களை எல்லாம் பற்றி பிடித்து சொன்னாலாம், ஐ கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு மனிதன் ஆண்டவரை தேட வேண்டும். அவன் எப்படியாவது அவரை தேட வேண்டும். எப்படி? கண்டுபிடிக்கின்ற வரையில். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். எப்படி? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்.
தேவன் மறுவாக்கு இதுவே மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறாத நாளிலும். இயேசுவின் நாமத்தினா கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. உற்சாகமாய் கரங்களை தட்டி, இவ்வளவுதான் உற்சாகமா? இவ்வளவுதானா? 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 அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஒரு மனிதன் ஆண்டவரை தேட வேண்டும். சக்கேயு வாழ்வில் எல்லாம் இருந்தது, அவன் வாழ்வில் இயேசு இல்லாத ஒரு நிலை. ஒரு மனிதன் ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி தேடுகின்ற பொழுது 3 காரியங்கள் நடக்கும். எத்தனை காரியங்கள் நடக்கும்? 3 காரியங்கள். ஒரு மனிதன் உண்மையாய் ஆண்டவரை தேடினால் இந்த 3 காரியங்கள் நடக்கும். அவன் தேடவில்லை என்றால் இந்த 3 காரியங்கள் நடக்காது. நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் பாதத்தில் அமர்வேன், நான் விவிலியம் வாசிப்பேன் என்று சொன்னால் இந்த 3 காரியங்கள் அந்த மனிதன் வாழ்வில் கண்டிப்பாய் கண்டிப்பாய் நடந்தே தீர வேண்டும். ஒரே ஒரு தம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தம்பி எழும்பி வாயா, நீதான் வா. ஒன்னாப்பிலிருந்து 6th வரைக்கும் 6ஆப்பு வரைக்கும் படிக்கிற குட்டீஸ் எல்லாம் மேலே வாங்க. 1லிருந்து 6 வரைக்கும் படிக்கக்கூடியவங்க வாங்க. இவன் தான் சக்கேயு. யாரு? ஆமா, இவனிடத்தில் எல்லாம் இருந்தது, ஆனால் இவனிடத்தில் யார் இல்லை? இயேசு இல்லாத ஒரு வாழ்வு. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வார்த்தையில் பார்க்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் எனக்குள்ளாகும், என் வார்த்தைகள் அவருக்குள்ளாகும் இணைந்திருந்து நிலைத்திருந்தால் அவர்கள் மிகுந்த கனி கொடுப்பார்கள். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சக்கே என்ன பண்றான்? இயேசுவை தேடி வருகிறான். அவன் வாழ்வில் எல்லாம் இருந்தது, ஆனால் இருந்தாலும் அவன் வாழ்வில் இயேசு இல்லை. நீங்கள் அப்படி வாங்க, பின்னாடி வாங்க, அப்படியே பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க பிரதர். இப்படி இப்படி பார்த்து நில்லுங்க. குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி போங்க, போய் நில்லுங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, போங்க மக்களே, கோ டு தி ஃப்ரண்ட். ஓகே, இங்கே பாருங்க, இயேசு வந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு வந்து கொண்டிருக்கிறார். விவிலியம் சொல்லுகிறது, இயேசுவை பார்க்க வந்த சக்கேயு ஜம்ப் பண்ண, குதித்து குதித்து பார்த்தான், எக்கி எக்கி பார்த்தான். நல்லா குதித்து குதித்து பார்த்தான், எக்கி எக்கி பார்த்தான். ஆனால் அவனால் யாரை பார்க்க முடியல? ஏன் அவனால் இயேசுவை பார்க்க முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் குட்டையாயிருந்தான். பாருங்க, ஒரு மனிதன் இயேசுவை காண வருகின்ற பொழுது he or she recognizes and identifies himself or herself. ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது தான் யார், என்ன, எப்படி, எங்கே, எந்த நிலை என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இயேசுவை தேடி வந்த சக்கேயு தான் யார் என்பதை கண்டுகொண்டான். he had recognized and identified himself. என்ன? நான் குட்டையாயிருக்கிறேன், அர்த்தம் நான் குறை உள்ளவனாயிருக்கிறேன். சாக்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாமேதை சொல்லுகிறார், if at all you wish to give a gift to the world, know yourself. இந்த உலகிற்கு நீ ஏதாவது பரிசு கொடுக்க விரும்பினால் நீ யார் என்பதை தெரிந்து கொள். யார் என்பதை தெரிந்து கொள். விவிலியத்தில் பார்க்கிறோம், 2 நபர்கள் ஜெபிக்க சென்றார்களாம். லூகாஸ் நற்செய்தி 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரை. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் வரி தண்டுபவன். பரிசேயன் நல்லவன் தான், தன்னை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் வரி தண்டுபவனோ தன்னுடைய குறைகள் என்ன, குற்றம் என்ன என்பதை அவன் உணர்ந்தான். விவிலியம் சொல்லுகிறது 13-14 வார்த்தைகளில், ஆலயத்தை விட்டு வெளியே சென்ற பொழுது மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சென்றது யார் என்றால் அந்த வரி தண்டுபவன் தான்.
இயேசுவை தேடி வந்த சக்கேயு தான் யார் என்பதை கண்டுகொண்டான். குட்டையாயிருக்கிறேன், அர்த்தம் என்ன? பரிசுத்தத்தில் குட்டை, உண்மையில் குட்டை, உத்தமத்தில் குட்டை, ஆண்டவர் முன்னிலையில் குட்டையாயிருக்கிறேன், குறைவுள்ளவனாயிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:10 நாம் பார்க்கிறோம். நிறைவானவர் வருகின்ற பொழுது அரை குறைவானதெல்லாம் அகன்று போகும், மறைந்து போகும். when the fullness comes in, the incomplete goes away. பார்த்தீர்களா? பாருங்கள், இந்த மனிதன் இயேசுவை தேடி வந்தான், தன் யார் என்பதை கண்டுகொண்டான். இவன் எப்பொழுது இயேசு யார் என்பதை கண்டுகொண்டானோ, எங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கு. என்ன அற்புதம் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க, அப்படி நடந்து போங்க, ஸ்டாப். ஆமாம், இவன் எப்பொழுது தன்னை கண்டுகொண்டானோ, இயேசு இவனை கண்டுகொண்டார். எப்படி கண்டுகொண்டார்? இவனை பெயர் சொல்லி அழைத்தார். சக்கேயோ, விரைவாய் இறங்கி வாரும் என்று சொன்னார். அவன் விரைவாய் இறங்கி வந்தான், விரைவாய் குதித்து வந்தான். எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம ஜீசஸோட நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம பேரெல்லாம் இவர் சொல்லவே இல்லை, ஆனால் அங்கே ஒருத்தன் பதங்கிக்கிட்டு இருக்கான், அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறாரே. நம் ஒவ்வொருவருடைய பயோடேட்டா என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். விவிலியம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 5:21 நம்முடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெள்ள தெளிவாய் தெரியும். நம்முடைய பாதைகள் எல்லாம் அவருக்கு தெள்ள தெளிவாய் தெரியும். அவரிடத்தில் மறைக்க முடியாது, மறைப்பது கடினம். அவர் நம்மை பார்க்கிறார். திருப்பாடல்கள் 139 1வது வார்த்தையில் பார்க்கிறோம், அவர் நம்மை ஆராய்ந்து தெரிந்து வைத்திருக்கிறார், நம்மை பரிசோதித்து வைத்திருக்கிறார். He had scrutinized us and known us. நாம் யார் என்பதை ஆராய்ந்து தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் யார் என்பது அவருக்கு தெரியும், அவரிடத்தில் மறைக்க முடியாது. 4வது வார்த்தை சொல்லும், நம் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் முன்பே அவற்றை முற்றிலுமாய் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அடுத்து என்ன பேச போகிறோம் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய முழுமை ஆண்டவருக்கு என்ன என்பது தெரியும். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? எப்பொழுது சக்கேயு தான் யார் என்பதை கண்டுகொண்டானோ, இயேசு வந்தார், நின்றார். யாருக்காக நின்றார் தெரியுமா? இந்த ஒரே ஒரு சக்கேயுவுக்காக. எப்படியான சக்கேயுக்காக நின்றார் தெரியுமா? தான் யார் என்பதை கண்டுகொண்ட சக்கேயுவுக்காக. Jesus stood for one Zacchaeus who had recognized and identified himself. தான் யார் என்பதை கண்டுகொண்ட சக்கேயுவுக்காக இயேசு நின்றார். இயேசு மட்டுமா நின்றார்? பார்த்தீங்களா? இந்த பெரும் திரளான மக்கள் கூட்டமும் நின்றது. நான் யார் என்பதை கண்டுகொண்டால் இயேசு என்னை கண்டுகொள்வார். விவிலியத்திலே பார்க்கிறோம், ஏசாயா புத்தகம் 43:1 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 49:1, எரேமியா புத்தகம் 1:5, உரோமையர் 8:30, யோவான் 15:16. தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். யாரையெல்லாம் அவர் முன்குறித்தார் அவர்களை மட்டுமே அவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இவன் எப்பொழுது தன்னை கண்டுகொண்டானோ அவனை இயேசு கண்டுகொண்டார். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படியாய் வாழ்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒருபொழுதும் பாவிகளை அவர் வெறுப்பதில்லை, மறப்பதில்லை, அவர் மறுப்பதும் இல்லை. He loves every sinner. He is very close to the sinner, but not their sins. But not with their sins. அவருடைய பாவங்களோடு அவர் நெருக்கமாய் இருப்பதில்லை, பாவிகளுக்காகத்தான். நான் எந்த அளவுக்கு பாவியாய், எந்த அளவுக்கு மோசமாய் இருப்பேனோ அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். He loves me as I am. என்னை அதிகமாக அன்பு செய்கிறார், மிகவும் அதிகமாக அன்பு செய்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். தான் யார் என்பதை கண்டுகொண்ட சக்கேயு, இயேசு அவனை கண்டுகொள்கிறார்.
உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹோலி லேண்ட் போயிருக்காங்களா? அப்படி போயிருந்தா அவங்களிடத்துல கேளுங்க, நீங்கள் எரிகோவுக்கு போன பொழுது சக்கேயு மரத்தை பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள், ஆனால் ஒரே ஒரு மரம்தான் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். என்ன இவ்வளவு உற்சாகமா தட்டுறீங்க? ஒரே ஒரு மரம் தான் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறது. There is only one tree that has made or that has created history. Only one tree has become historical. ஒரே ஒரு மரம் தான் வரலாறாய் மாறி இருக்கிறது. ஏன் தெரியுமா? சக்கே ஏறி இறங்கினதால். சாதாரண சக்கே இல்லைங்க, தான் யார் என்பதை ரெக்கக்னைஸ் செய்த, ஐடென்டிஃபை செய்த அந்த சக்கே ஏறி இறங்கின மரம் கூட வரலாறாய் மாறினது. அன்பு தங்கைகளே, நான் யார் என்பதை கண்டுகொண்டால், யார் என்பதை புரிந்து கொண்டால், நான் வாழ்கிற பகுதி, படிக்கிற பள்ளிக்கூடம் யாவும் வரலாறாய் மாறும். இயேசுவுக்கே புகழ். சத்தமா இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இந்த 95 இயர்ஸ் ஓல்டு லேடிஸ் மட்டும் கூணு போட்டு உட்காருங்க. யங் கேர்ள்ஸ்லாம் தெளிவாக உட்காருங்க. ஒரு சிலர்லாம் பாருங்க, ஆமாம் வெத்தலை பாக்கு இடிக்கிற மாதிரியா பார்த்தா பாவமாக இருக்கு. ஒரு சிலர்லாம் வாதம் பிடிச்ச பிள்ளைங்க மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கெத்து வேணாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டைலாக உட்காருப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்டைலாக உட்காருங்க. எப்படி உட்காரணும்? ஸ்டைலாக உட்காருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டைலாக உட்காருங்க. பேத்த மாதிரி உட்காராத. உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. வாலிப தங்கைகள் எப்படி இருக்கணும்? அப்படி தெளிவாக உட்காரணும் இல்லையா? கூணு போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு. இங்கே இருக்கிற செல்லங்கள் பாருங்க எவ்வளோ தெளிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பார்த்தீங்களா? கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, அது இந்த வாலிப நாட்களில் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, நான் ஆண்டவரை தேடுவேன் என்றால் நான் அவரை கண்டுகொள்வேன். எப்பொழுது நான் அவரை கண்டுகொள்வேனோ அப்பொழுது இயேசு என்னையும் கண்டுகொள்வார். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தாங்கள் யார் என்பதை கண்டுகொள்கிறார்கள், ஆனால் அவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதில்லை. செகண்ட் ஸ்டேஜ் என்னது? அந்த செகண்ட் ஸ்டேஜ் போகாதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? விரக்தி ஆகிறார்கள், அழுத்தத்திற்குள்ளாக போகிறாங்க. They enter into depression. They isolate themselves. They alienate themselves. அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா அந்த ரெண்டாவது ஸ்டேஜை அவங்க கடப்பதில்லை. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னது? முக்கியமான மேட்ரு ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆமாம், ஏன்னா இதை விட ஏதோ முக்கியமான ரகசியம் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சொன்னாக்கா என்ன சொல்கிறது, ஆன்லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ உங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்கலாம். வெரி குட், காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களை பாருங்கள், எப்பொழுது சக்கேயு தன்னை கண்டு கொண்டானோ இயேசு சக்கேயுவை கண்டு கொண்டார். சக்கே என்ன செய்தாரு? அவன் எப்பொழுது தன்னை கண்டு கொண்டானோ இயேசு அவனை கண்டு கொண்டார். ஒரு மனிதன் தன்னை கண்டுகொள்கின்ற பொழுது இரண்டாவது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்ன செய்கிறாரு? தன்னை கண்டுகொண்ட சக்கேயுவை ஏற்றுக்கொள்கிறார். அவன் என்ன செய்கிறான்? அவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். சக்கேயுவுக்காக இயேசு போகவிருந்த அந்த பயணத்தை மாற்றி, சக்கேயு உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் உட்காருங்க. சக்கேயு தன்னை ஏற்றுக்கொண்டான், இயேசுவும் சக்கேயு ஏற்றுக்கொண்டார். திருப்பாடல்கள் 27:10 பார்க்கிறோம். விவிலியம் அழகாக சொல்லும், உங்கள் தாயும் தந்தையும் உங்களை கை நெகிழ்ந்தாலும் ஆண்டவர் உங்களை
ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். நான் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். சக்கேயு வீட்டுக்கு ஆண்டவர் போனாரு. சக்கேயு இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் வீட்டிலே அவர் விருந்துண்டார். யாருக்கு விருந்து கொடுப்போம்? நமக்கு நெருக்கமானவர்கள், பிடித்தமானவர்கள் இல்லையா? அவங்களுக்கு தானே விருந்து கொடுப்போம். நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு விருந்து கொடுப்போம். இயேசு என்ன செய்தார்? சக்கேயு வீட்டிற்கு சென்றார். சக்கேயு வீட்டிலே அமர்ந்தார். சக்கேயு பார்க்கிறான். தன்னை ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டான். நான் இப்படித்தான் பலவீனமாக இருக்கிறேன், இப்படித்தான் என் வாழ்வில் இருக்கிறது. ஏற்றுக்கொண்ட அவனை இயேசு ஏற்றுக்கொண்டார். எல்லார் முன்னிலையிலும் ஏற்றுக்கொண்டார். ஒரு மனிதன் இயேசுவை தேடி வந்தால் தான் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கடவுளிடத்திலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். சக்கே என்ன செய்தான்? எழும்பி நின்று சொன்னா, இயேசுவே, என் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏழைகளை என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தவறாயிருக்கும். நம்மை விட பல நிலைகளில் குறைந்திருக்கிற யாவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஒருவேளை அறிவிலே குறைந்திருக்கலாம், படிப்பிலே குறைந்திருக்கலாம், பல நிலைகளில் குறைந்திருக்கலாம். அவர்களை அன்பு செய்கிறவர்களாய், முடிந்த வரையில் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களை பாருங்கள். இவ எழுந்து நின்று சொன்னா, என் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இரண்டாவது சொன்னான், நான் யாரையெல்லாம் ஏமாற்றினேனோ எத்தனை மடங்காக கொடுப்பேன்? 5 மடங்காக கொடுப்பேன். எத்தனை மடங்கு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை மடங்கு? 4 மடங்காக கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதன் செய்கிற பாவம் 4 தலைமுறைகளை பாதிக்குமா? விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 7வது வார்த்தைகளை பார்க்கிறோம். 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டக்கூடிய ஆண்டவர் தந்தையரின் பாவங்களை பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அவர் தண்டிக்கிறவராயிருக்கிறார். சக்கேயு பார்க்கிறான், ஐயோ, என்னுடைய பாவம் என்னில் மன்னிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்றான்? சக்கேயு எழுந்து நின்று சொன்னா, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கும் ஏமாற்றினவர்களுக்கு 4 மடங்காய் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னான். பவுலடிகளார் சொல்வதைப் போல, ஆண்டவர் முன்னிலையில் யாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை, செல்வத்தை பெருமையாய் வைத்து கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசுவிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான், தன் சொத்துக்களை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, இனி இவையல்ல, நீர்தான் முக்கியம் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான், தன் உணர்வை ஒப்பு கொடுத்தான், தன்னுடைய எண்ணங்களை ஒப்பு கொடுத்தான். இப்போ இயேசு எழும்பி நின்று என்ன சொன்னார் தெரியுமா? சக்கேயு, சக்கேயு, நாளைக்கு இல்லை, இன்றே இப்பொழுதே உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. மேலே ஒரு தலைப்பு பார்த்தீங்களா? இயேசு என்றால் என்ன? இயேசு என்றால் என்ன? இயேசு என்றால் என்ன? மீட்பர். அந்த மீட்பர் தன்னுடைய மீட்பை, அர்த்தம் தன்னை அர்ப்பணமாக்கினார். யாருடைய வாழ்க்கையில்? சக்கேயு வாழ்க்கையில். இயேசுவை தேடி வந்தாள், நான் என்னை கண்டுகொள்வேன், இயேசுவும் என்னை கண்டுகொள்வார். கண்டுகொள்கிற நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். அப்படி என்னை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசுவும் என்னை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்கிற நான் என்னை அப்படியே இயேசுவின் கரத்தில் அர்ப்பணமாக்குவேன். இயேசுவும் தன்னுடைய மீட்பை அர்ப்பணமாக்குவார். இப்போ அப்படியே உல்டாவா நடக்கும். என்ன தெரியுமா? 10வது வசனம் சொல்லுகிறது, the son of man came to seek the lost. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும், சமாதானம், சந்தோஷம், ஆற்றல், ஆரோக்கியம் யாவற்றையும் அவர் தேடி தேடி கொடுப்பாராம். எழுந்து நிற்பீர்களா? வெரி குட், நல்ல பிள்ளைங்க, போங்க பார்க்கலாம் உங்கள் இடத்துக்கு. எழுந்து நிற்போம்.
நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை வெறுப்பதில்லை. அவர் நம் கூடவே இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி வலக்கரம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். சக்கேயுவை போல இயேசுவே, நான் கூட இந்த 2 நாட்களும் பாதத்தில் அமருவதற்காக உம்மை தேடி வந்திருக்கிறேன். நான் யார் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யும். நான் யார் என்பதை உணர உள்வாங்க உதவி செய்யும். அப்படி உணர்கின்ற நான், உள்வாங்குகின்ற நான், என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை தாரும். நான் குறைவுள்ளவள் தான், நான் குறைவுள்ளவன் தான். அதை ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றலை தாரும். அப்படி ஏற்றுக்கொள்கிற நான் என்னை சக்கேயுவை போல உம் கரத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்யும். நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். இயேசுவே, என் வாழ்வில் இழந்து போனதை தேடி மீட்க வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது இரக்கமாயிரம், என் மீது இரக்கமாயிரம், என் மீது இரக்கமாயிரம். நான் யார் என்பதை கண்டுகொண்டு அதை ஏற்றுக்கொண்டு உம் கரத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆமென்.